இன்னுமா கழுவிட்டு இருக்க? நாளைக்கு நான் ஆபீஸ் போவேன். அவன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவா? சீக்கிரமா அனுசு. வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஓகே, அட உட்காரு. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது ஹலோ, என்னடி பிரச்சனை உனக்கு? போன் அடிச்சு எடுக்கன்னா பிஸியா இருக்கேன்னு விட மாட்டியா? சும்மா சும்மா கூப்பிட்டு இருக்கேன். என்னடி பிரச்சனை உனக்கு? எங்க எனக்கு உடம்பு வலிக்குதுங்க, ஜுரம் வர மாதிரி இருக்கு. ஏதாவது டேப்லெட் வாங்கிட்டு வரீங்களா? உடம்பு சரியில்லாம போற அளவுக்கு என்ன வெட்டி கிழிச்சிட்ட? சரி, வாங்கிட்டு வரேன். ஆனா நான் கிளம்பும் போது எனக்கு ஞாபகப்படுத்தினா தான் நான் வாங்கிட்டு வருவேன். அப்படி என்னடி நீ கிழிச்சிட்ட? எப்ப பார்த்தாலும் உள்ள வந்து பூந்துக்கிற. கடைக்கு போடு வாடி. டாடி, இந்த அரிசியை கொண்டு போய் மாவு மில்ல அரைச்சிட்டு வா. பொங்கல் வருது இல்ல, என் பொண்ணுக்கு பலகார சீர் கொடுக்கணும். போயிட்டு சீக்கிரம் வா. ஆமா நிலடி, இந்த வருஷம் உங்க அப்பனு சீர் கொடுக்கணுமே. போன வருஷம் தான் கல்யாணம் புதுசு, செலவு இருக்குன்னு விட்டுட்டோம். இந்த வருஷம் நாள் உங்க அப்பா செய்வார்ல. அம்மா இருந்தா ஏதாவது பண்ணிருப்பாங்க, அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியல அத்தை. உன் அம்மா இல்லாம தானே உங்க அப்பா உன்னை கட்டி கொடுத்தான். கட்டி கொடுத்தவனுக்கு சீர் கொடுக்கணும்னு தெரியாதா? இந்த வருஷ நாள் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? சரி, நீ முதல்ல போய் அரைச்சிட்டு வா, வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். போ. ஏண்டி, இங்க இருக்க மாவு மில்லு போயிட்டு வரக்கு இவ்வளவு நேரமா? கூட்டமா இருந்தது அத்தை. எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை வச்சிருப்பியே. அத்தை, நீங்க கேட்டதா அப்பா கிட்ட சொன்னேன். ஒரு ஆளா எல்லாமே செய்ய முடியாது, அதனால பணமா போட்டு விட்டாரு அத்தை. இது உங்ககிட்ட ஏதாவது செலவுக்காகும் கொடுக்க சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? 10,000. 10,000மா? 10,000 கொடுத்தீங்களா? அசிங்கப்படுத்துறீங்களாடி? இப்ப என் பிள்ளைக்கு நான் பலகாரம் செய்யறேனே, இதுவே 10,000 ரூபாய்க்கு மேலடி. அது மட்டும் இல்ல, என் பிள்ளைக்கு சீரா, புது ட்ரெஸ் என்ன, நகை நட்டு என்ன, பழம் என்ன, அதுவே 50,000 ரூபாய்க்கு மேல நான் செஞ்சுட்டு இருக்கேன்டி. இந்த பிச்சை காசை கொண்டாந்து கொடுத்து எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா? இத கொண்டு போய் உங்க அப்பே கொண்டு போய் கொடு. இது என் பையன் வரட்டும், உனக்கு இருக்குதுடி.
என்னப்பா உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, 2 நாளா காய்ச்சல். ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானப்பா? ஆஸ்பத்திரிக்கு போனா 500 1000 தேவையில்லாம செலவாகுமா, மாத்திரையை போட்டா சரியா போயிடும். என்னம்மா ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணிருக்கேன், ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் சும்மா பேசலான்னு கூப்பிட்டேன். அப்படியாம்மா? சரி, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அத்தை? ஆ சரிம்மா, சரி, நீ பாருமா, அப்பா அப்புறமா கூப்பிடுறேன். சரிப்பா. டேய், அங்கெங்கடா போற? இங்க வாடா. அந்த புறம்போக்கு புரோக்கர்ட்ட எவ்வளவு எடுத்து சொன்னேன், எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல வசதியா நல்ல பொண்ணா சொல்லுங்கன்னு. இந்த ஃப்ராடு பையன் நல்ல குடும்பம் தாமா, உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல வசதி தாமா, நல்லது கெட்டதுக்கு நல்லா தாங்குவாங்கன்னு இது வெறும் பையன் அவளை கொண்டா நம்ம தலையில கட்டிட்டான். நீ மட்டும் என் பேச்ச கேட்டியாடா? வெள்ளத்தோலை மட்டும் நம்பாதடா, வசதியும் பாக்கணும்னு சொன்னனே, நீ என்ன சொன்ன? நல்ல வசதியாதாமா தெரியுறாங்க, நல்லா பாத்துக்குவாங்கன்னு சொன்னேலடா, இது ஏமாந்து போய் நிக்கிறேன். இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த வெறும்பாய, அதான் உன் மாமனாரு என்ன பண்ண தெரியுமா? இந்த பொங்க சீருக்கு தான் பிள்ளை கூட செய்யறதுக்கு வக்கு இல்ல, 10,000 ரூபாய் கொடுத்து நம்மளை அசிங்கப்படுத்துறான்டா. உள்ளதான் உன் மொடாட்டி இருக்கா, கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளு. ஏய் காயத்ரி, அம்மா சொல்றது உண்மையா? ஏணி அடிச்சுக்கிட்டு இருக்கான் உங்க அப்ப? கல்யாணம் பண்ணி ஏண்டி சொல்லி கல்யாணம் பண்ணீங்க? 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு வக்கத்தவன் நான். என் தங்கச்சிகளுக்கு எல்லாம் சீர் எவ்வளவு செய்வோம் தெரியுமா? என் மாச சம்பளம் என்ன ஞாபகம் இருக்குல்லடி? எல்லாத்தையும் விடு, நம்ம கல்யாண செலவு மொத்தமா நான் தானே பார்த்து உன்னை கூப்பிட்டு வந்தேன். மாப்பிள்ளைக்கு மரியாதை தரதுங்கிறது போன் பண்ணி சாப்பிட்டியா வச்சியான்னு கேட்கறதுல இல்ல, அவனுக்கு செய்யற சீர்ல இருக்கு, அவனுக்கு செய்யற மரியாதை. நீங்க செஞ்ச சீர்லயே தெரியுதே, 10,000 பிச்சை காசை கொடுத்துட்டு உங்க அப்பா பண்ற மரியாதை. வர போது நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஏய், இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? இந்தா, உடம்பு வலி ஜுரம்னு சொன்னில, நீ ஞாபகப்படுத்தாமலே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். போட்டு வா, போ. மாத்திரை போட்டியா? சரி, உட்கார். கண்ட நேரத்துல கண்டதை பண்ணிட்டு நீ பாட்டு உள்ள வர, அசிங்கம் இல்லையா உனக்கு? உன்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன், இப்படி குடிக்காம உள்ள வரக்கூடாது, இதெல்லாம் அண்ணன் பொண்ணு இருக்காடான்னு. ஈட மாதிரி வந்து நிக்கிறாப்ப. போடி வெளியில போய் குளிச்சுட்டு வாங்க. எந்த நேரில் இதை புடிச்சு கட்டி வச்சானோ இதே மாதிரி வந்து நிக்க. டேய் நில்றா. மா,
டைம் ஆச்சு, எது வந்தா சாயந்தரம் பேசிக்கலாம். நான் சொல்றத கேட்டு போடா. சரி சீக்கிரம் சொல்லு. உனக்கு எதுக்கு கல்யாணம்? இன்னும் கொஞ்ச நாள் போட்டு நான் சொன்னேனே, கேட்டியா? நான் சொன்ன மாதிரி நீ கேட்டிருந்தா இவளை விட அழகாவும் இவளை விட வசதியாவும் நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்குற இடமா நான் பேசி முடிச்சிருப்பேன். அதை விட்டு இவதான் வேணும் நீ ஒத்த காலில் நின்னேல. ஏமா இத பேசுறதுக்கு இதுவா நேரம்? ஆபீஸ்க்கு டைமா சீக்கிரம் போகணும்னு சொல்றேன்ல. ஏண்டா நேரம் ஆகுதுங்கிற? வேலையெல்லாம் முடியறதுக்கு முன்னாடி எதுண்டா வர? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா. இங்க பாரு, வேலை முடியறதுக்கு முன்னாடி வர வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ இப்படி அலைஞ்சிட்டு இருந்தேன்னா அவ எப்பறம் நம்மளை மதிப்பா? முக்கியமா ஒன்ன அதான் அப்பப்ப நடக்கணும்டா. அதை விட்டு கண்ட நேரத்துல கண்டதை பண்ணிட்டு தெரியாத. மனச ஒரு நிலையா வை போ. என்னடி பாக்குற? நீ கண்ட நேரத்துல எழுந்திரிச்சு வருவ, நான் உனக்கு ஆக்கி வைப்பேன், நீ தின்னுட்டு தெண்டமா திரிவ. நான் உனக்கு மாமியால, நீ எனக்கு மாமியாடா? ஆளப்பாரு. போடி போ, கொள்ளையில துணியை போட்டு வச்சிருக்கேன், எடுத்து தோவ போ. வந்துட்டான். ஏண்டி என்னமா துவைச்சிட்டு இருக்க? எங்க என்ன? கொஞ்ச நாள் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேங்க. நீ உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டேன்னா நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரி கூட படுக்கவா? வீட்டுக்கு வரப்ப நீ அங்க இருக்கணும். இல்லன்னு தெரிஞ்சிச்சு உங்க அப்பா கூட அப்படியே இருந்துக்க. புரியுதா? ஏண்டி சிந்திட்டியா? புடவையில வேற சிந்தி வச்சிருக்க, கீழே வேற. ஏண்டி இப்படி பண்ற? இந்த புடவையோட வேலை என்னன்னு உனக்கு தெரியுமாடி? இத முதல்ல தொட, அப்புறம் வந்து பேசிக்கிறேன். ஏண்டி உன் வளையலங்கடி? என்னடி மறைக்கிற? எங்கடி வளையலு? கழட்டி வச்சிருக்கேன். கலட்டி வச்சுட்டேன். கலட்டி வச்சுட்டியா இல்ல எவனுக்குனாலும் கலட்டி கொடுத்துட்டியாடி? குளிக்கும் போது கழட்டி வச்சு. குளிக்கும் போது கழட்டி வைக்கிறது எனக்கு கவரிங் நகையா? இல்ல உங்க அப்பா கவரிங் நகையை கொடுத்து எங்களை ஏமாத்திட்டானா? முன்னாடி ஊன்னு சொல்லிட்டு இருக்க. அடி ஓடி போ. எடு. எடுக்கிறே இல்ல என் பையனுக்கு போன் பண்ணி சொல்லவாடி? அவனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குன்னு தெரியும்ல. இங்க காணோம். அதையும் தர. என்னடி காணோம்?
ஓ, இதுதான் அந்த 10,000 ஓவாவா? இதுதான் உங்க சீர் பணம். எங்க நகையை வச்சு எங்களுக்கே திருப்பி கொடுக்குறீங்களா? அப்ப என்ன சொல்லி கொடுத்த? அத்தை கிட்ட கொண்டு போய் குடுமா செலவுக்காகன்னு. எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? முட்டாளா தெரியுதா? வரட்டவன். வாடா. என்ன வேலை பண்ணிருக்கா தெரியுமாடா? போட்டு இந்த வலையில வச்சுதாண்டா சீர்பணம் பண்ணிருக்கா. இதெல்லாம் உன் மாமனார் அந்த வெறுப்பை அவன் செய்யல, இவதாண்ட இந்த அமுக்குனி தாண்ட இதெல்லாம் பண்ணிருக்கா. இதெல்லாம் பண்ணவ நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுவா? நாளைக்கு நம்மள நொட்டு திருவிட நிறுத்திடுவாடா. உனக்கு என்ன முக்கியம்?